தேங்காய் பால் புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சி பால் எடுக்கணும். ஒரு 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, அது காய்ச்சி ஆற வச்ச பாலில் நம்ம அதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு, நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புட்டிங் கூட நம்ம சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால இது பாதாம் முந்திரி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்குவோம். போட்டு நல்லா அது ட்ரையாக தான் வறுக்கிறோம். இந்த பாதாம் முந்திரி நம்ம வறுக்கிறோம்ல, இது கூட நம்ம ஒரு 4-5 ஏலக்காய் மிக்சியில் போட்டு இது கூட நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் நம்ம அரைக்கணும். இதுக்கு தேங்காய் பால் புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி நம்ம கார்ன்ஃப்ளவர் அதில் கரைச்சி ஊற்றும் போது டக்குன்னு அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இதை நம்ம முதல்ல வறுத்து ஆற வச்சு இதை பொடி பண்ணிக்கணும். தேங்காய் பால் ரெடி. இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப்பு, 150 சர்க்கரை இருக்கும். அடுப்பு பற்ற வைக்கல, தேங்காய் பாலை ஊற்றுறோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி ஊற்றுறோம். ஒரு துளி உப்பு போடுறோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கணும். இருக்கும்போது லைட்டாக முறை வர மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கட்டி ஆகும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை சேர்த்துடலாம். ஒரு துளி வெண்ணிலா எசன்ஸ். நம்ம வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்ச பாதாம் முந்திரி. இது கரெக்டான பக்குவம். நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இது நல்லா ஆறினப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் நம்ம வச்சு எடுக்கலாம். தேங்காய் பால் புட்டிங் சூப்பர். இது ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சு நம்ம இப்போ எடுத்துட்டோம். இதை கட் பண்ணிக்கலாம்.